வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 27 ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஜெய்தா மற்றும் சர்குலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். ஜோரா மற்றும் ரமோலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். டமாலி மற்றும் பஜ்ஜா நகுமா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். கதி எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் திமாசா, காங்டே, கர்பி மற்றும் கச்சாரி. ஜாகிர் ஹுசேன், பாண்டரங் வமன்கேன் 1963ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. மாதவாச்சாரியாரோட இயற்பெயர் வாசுதேவா. மாதவாச்சாரியாவுக்கு மாதவா அப்படிங்கிற பட்டம் கொடுத்தது அச்சுத பிரக்ஷா. மாதவாச்சாரியா கீத பாஷ்யா, பிரம்மசூத்திர பாஷ்யா, அனுபாஷ்யா, கர்ம நிர்ணயம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. மேல் மற்றும் கீழ் சபையின் கூட்டு அமர்வு மற்றும் வர்த்தக சுதந்திரம் அப்படிங்கிற விஷயத்த ஆஸ்திரேலிய நாட்டார் நாம் எடுத்துக்கிட்டோம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 1997 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த ஐந்தாண்டு திட்டத்துல நாம இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தினோம். இந்திய அரசியலமைப்புல பிரிவு 239 இருந்து 242 வரைக்கும் பகுதி 8ல யூனியன் பிரதேசங்களை சொல்லியிருக்காங்க. ஞானபீட விருதை பெற்ற முதல் இந்திய பெண் ஆஷா பூர்ணா தேவி. கோண்டெழுச்சி 1837 இருந்து 1856 வரைக்கும் ஒடிசால சக்கரா பிசோய் தலைமையில நடந்துச்சு. ஜார்க்கண்ட்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை ஷர்குல், டான்சி, கர்மா, ஹல்புனியா மற்றும் ரோஹின். முகமது இக்பால் தரைன் ஹிந்த் பாங்கிதாரா அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் அட்டல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018 நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015 மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆயுஷ்மான் பாரத் செப்டம்பர் 23, 2018 சுகாதார அமைச்சகம். ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம். தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020 சுகாதார அமைச்சகம். 23வது இந்திய சட்ட ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? தினேஷ் மகேஸ்வரி. டோக்கியோவில் லெஜண்ட்ஸ் ஆஃப் எண்டோஸ்கோபி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? நாகேஸ்வர் ரெட்டி. ஷாட்புட் பிரிவில் 2025ஆம் ஆண்டு ஆசிய அண்டர் 18 தடகள சாம்பியன்ஷிப்பில் வெள்ளி பதக்கம் வென்றவர் யார்? நிக்ஷே. எந்த மாநிலத்தின் முதல்வர் மாணிக் சாகா கரியா மற்றும் போர்ஷா போரன் உற்சவை தொடங்கி வைத்தார்? திரிபுரா. உத்தரப்பிரதேசம் வறுமையற்ற இயக்கத்துக்குடைய புது பெயர் B.R. அம்பேத்கர். குருதேவ் காளி சரண் பிரம்மா விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? அச்சுதா சமந்தா. சோபன் சௌத்ரி 2024க்கான ராஷ்டிரிய தான்சன் சம்மான் வாங்கியிருக்காங்க. மனோஜ் சின்ஹா மகாராஜா ஹரிசிங் விருது வாங்கியிருக்காங்க. ராம் சுத்தார் மகாராஷ்டிரா பூஷன் விருது. மைனா சுவாமி உகாதி விருது. நிகில் சிங்கல் உத்தரப்பிரதேச அன்மோல் ரத்தன் விருது. R.K. ஸ்ரீராம் குமார் சங்கீத கலாநிதி விருது. P. சிவகாமி வெர்சோல் தலித் இலக்கிய விருது. பல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்திய விமானப்படை நடத்திய ராணுவ பயிற்சியின் பெயர் என்ன? ஆக்ரமன் பயிற்சி. INS தாரிணி நவிகா சாகர் பரிக்கிரமா பயணம் 2ல கலந்துகிட்டு மீன்ஸ் இந்த கப்பல்ல தான் அந்த பயணம் நடந்திருக்கு. திரல் ட்ரோன்களை எதிர்கொள்ள இந்தியாவின் முதல் உள்நாட்டு மைக்ரோ ஏவுகணை அமைப்பு பார்கவஸ்ட்ரா. இந்தியாவின் மிகப்பெரிய பாதுகாப்பு கண்காட்சி ஏரோ இந்தியா 2025 பெங்களூர்ல எலஹன்கா விமானப்படை நிலையத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. ரஷ்யா T-72 டேங்கர் 1971ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. DRDO பெல் அப்படிங்கிற நிறுவனம் இணைந்து ஒரு போக்குவரத்து ரேடார் அஸ்வினி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்திய கடற்படை மேகான் 25 3வது பதிப்பை நடத்தியிருக்காங்க. உலக மலேரியா தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 25. மைய கருத்து மலேரியா எண்ட்ஸ் வித் அஸ். மார்ச் 30 சர்வதேச கழிவுகளை பூஜ்ஜியமாக்கும் நாள். ஏப்ரல் 5 தேசிய கடல்சார் தினம். ஏப்ரல் 6 வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச தினம். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ஏப்ரல் 15 ஹிமாச்சல பிரதேச தினம். ஏப்ரல் 11 தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம். ஏப்ரல் 13 சியாச்சின் தினம். ஒடிசாவின் எந்த பகுதி இந்தியாவின் 107வது தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டுள்ளது? சிம்லிபல். இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில குயிமொழியை சேர்க்க முன்மொழிஞ்சிருக்காங்க ஒடிசா மாநிலம்.
ஒடிசா மாநில முக்கிய மந்திரி சம்பூர்ண புஷ்டி யோஜனா ஷாகித் மது சிங் ஹாத் கர்ச்சா திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தயாநதி ஒடிசால பாயுது. செய்திகளில் காணப்பட்ட ஐஎன்எஸ் சூரத் எந்த வகை ஸ்டீல் ஏவுகணை சேர்ந்தது? விசாகப்பட்டினம் கிளாஸ். இந்த ஐஎன்எஸ் சூரத்தை ஜனவரி 2025ஆம் ஆண்டு மேசகோன் ஷிப் பில்டர்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் கட்டி முடிச்சிருக்காங்க. ப்ராஜெக்ட் பி ப்ராஜெக்ட் 15B வரக்கூடிய கடைசி போர்க்கப்பல் அப்படின்னா அது ஐஎன்எஸ் சூரத் அப்படின்னு சொல்லலாம். சித்தேஸ்வரி கோயில் திரிபுரா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. அல்ஸ்டோனியாடியோ ஸ்காலரிஸ் அப்படிங்கிறது வெப்பமண்டல மரம். இந்த மரத்துக்கு இன்னொரு பேர் கருப்பு பலகை மரம், ஸ்காலர் மரம், பிசாசின் மரம் சொல்லுவாங்க, சப்தபர்ணின்னு சொல்லலாம். தென்னாப்பிரிக்கா நாடு மீர்காட் ரேடியோ தொலைநோக்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பாவனா நதி மகாராஷ்டிரா மாநிலத்துல பாயுது. அப்துல் குரி தீவு இந்திய பெருங்கடல் அமைஞ்சிருக்கு. சோபர்ணிகா நதி கர்நாடகா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. ஃபங்கையால ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில நோய்கள். லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ ஃபைட்டோப்தெரா இன்வெஸ்டன்ஸால் ஏற்படக்கூடியது. ரஸ்ட் ஆஃப் வீட்னு சொல்லக்கூடிய நோய் பொக்குஷினா கிராமினிஸ் ட்ரிட்டிக்கால ஏற்படக்கூடியது. லூஸ் மெட் ஆஃப் வீட் உஸ்டிலக ட்ரிட்டிக்கி, பவுடரி மில்டி ஆஃப் வீட் ப்ளூமெரியா கிராமினிஸால ஏற்படக்கூடியது. ரெட் ரட் ஆஃப் சுகர் கேன் குளோமரலா டுகாமனென்சிஸ், எர்கட் ஆஃப் பஜ்ரா கிளாசி பெப்ஸ் ஃபியூசிஃபார்மிஸால ஏற்படக்கூடியது. ரைஸ் பிளஸ் மேக்னோபோர்த்தி கிரைசியால ஏற்படக்கூடியது. டிகா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட் செர்சஸ்பரா அரக்கிடிகோலா, கிரீனியர் ஆர் டவுனி மில்டி ஆஃப் பஜ்ரா ஸ்கலரோஸ்பரா கிராமிகோலாவால ஏற்படக்கூடியது. பொட்டேட்டோ வாட் டிசீஸ் இல்ல பிளாக் ஸ்காப் இல்ல பொட்டேட்டோ டியூமர் சின்கைட்ரிக்கம் எண்டோபயோட்டிக்கமால ஏற்படக்கூடியது.